மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ. வேதாவும் மஞ்சுவும் இங்க எதுக்கு வந்திருக்காளுங்க? வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காங்களா? கிருஷ்ணாவா? அவர் எது கேக்குறீங்க? லோன் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. இப்ப வந்து பார்த்தா ஆளே காணுமா. அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அந்த ஆளு பண விஷயத்துல மோசடி பண்ணிட்டாருன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அந்த ஆள் பண்ணது எல்லாமே ஃப்ராடு தனம். நிறைய பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் அவரை சஸ்பெண்ட் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். சரி, நீங்க கிருஷ்ணா கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க காட்டுங்க. ஒரு நிமிஷம் சார். இதான் சார், நான் அவர்கிட்ட கொடுத்ததோட காப்பி. ஏமா, என்னம்மா இது? இதுல பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் தானே இருக்கு. இதுக்கு யாரமா லோன் கொடுப்பாங்க? ரொம்ப புத்தால்தனமா பண்றமா நினைச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை புடிலான்னு நினைக்கிறீங்க. ஆனா கட்சியில அந்த வளவுல மாட்ட போறது மீன் கிடையாது, நீங்க. என்னம்மா நீங்க பாக்குறதுக்கு படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே. உங்களை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்தாங்கம்மா, கிளம்புங்க. எஸ்கேப். இத கல்பனா கிட்ட சொல்லணும். சொல்லுமா. கல்பனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? வேதவல்லி பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக ஒருத்தகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்திருக்காடி. என்னம்மா சொல்ற? ஆமா, இப்பதான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். பேங்க்ல இருந்தவன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான் போல இருக்கு. சூப்பர்மா. நான் இதத்தான் எதிர்பார்த்தேன். அவளுக்கு நல்லா வேணும். ஆமா, அவ இப்ப எங்க இருக்கா? இரு இரு பாக்குறேன். வேதா, அழாத வேதா, ப்ளீஸ் அழாத. அப்பவே சொன்னீங்களேங்க. அழாத வேதா. கேட்டேன், உங்க பேச்ச மதிக்காம கொடுத்தேனே. ஐயோ அம்மாடி, கல்பனா அங்க ஒரு ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்கா. ஐயோ, நல்லா அழட்டும், நல்லா அழட்டும். உங்க பேச்ச கேட்காம போயிட்டேனே. இப்படி அநியாயமா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. வேதா, என்ன ஆச்சு உனக்கு? வேதா, அழாத வேதா. வேதா, ப்ளீஸ் டி, அழாத. வேதா, நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் அழாத. என்ன மன்னிச்சிரு. நீ எதுக்கு நீ மன்னிப்பு கேக்குற? நான் தான் தப்பு பண்ணேன். அவராச்சும் பணத்தை தொலைச்சாரு. நான் இப்படி தெரிஞ்சு கொடுத்து ஏமாந்துட்டேனே.
அவரு அவரு அவ்வளவு சொன்னாரு, நான் தான் கேட்கல. வேதா, வீட்டுக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்லடி, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நான் வரல. வேதா, அப்படிலாம் பேசாதடி. வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். இல்லடி, என்னால வீட்டுல இருக்கிறவங்க முகத்துல எல்லாம் முழிக்க முடியாது. நான் வரல. கல்பனா, இந்த கண்கொள்ளா காட்சியை ஒன்னால பார்க்க முடியலையே. அவ வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டு இங்கே நின்னு அழுதுட்டு இருக்காடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால பார்க்க முடியலையே. வேதா, வீட்டுல யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாடி வீட்டுக்கு போலாம். எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கடி. கல்பனா, இரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி சரி, வாடி வா. உன்னை ஆராதனை பண்ண வாயாலேயே உன்னை அசிங்கப்படுத்த வைக்கிறேன் பாரு. இல்ல மஞ்சு, நான் வரல. இங்க பாரு வேதா, சொன்னா கேளு வேதா. வா, எல்லாரும் பாக்குறாங்க. ப்ளீஸ் வேதா, வா வா போலாம். ப்ளீஸ் வா, வான்றல. நல்லா மாட்டிக்கிட்டான். வேதா, வேதா, வீடு வந்துருச்சு. வா. வா வேதா. பாருங்க, இப்போ நீங்க எடுக்க போற முடிவுனால ஒரு பெரிய பிரச்சனை நீங்க மாட்ட போறீங்கன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். உள்ள போ. போ. நில்லுங்க. பேங்க்ல என்ன நடந்துச்சு? உங்களை தாங்க கேட்குறேன். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக போறீங்க. மூடி மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா? இதே தப்ப நான் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? சும்மா இருந்திருப்பீங்களா? கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க, அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க, குத்தி குத்தி காமிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க பண்ணனால அப்படியே யாருக்குமே தெரியாம கமுக்கமா போறீங்களா? எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த என் ஆட்டோவை வித்த பணங்க அது. அதை இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே, ஏமாந்தீங்கல்ல. நீங்க தான் அதிக புத்திசாலியாச்சே. எப்படி ஏமாந்தீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமேங்க.
நான் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா எல்லாமே எனக்கு தெரியுங்க. நீங்க என்னென்ன வேலை பண்ணுறீங்க, நீங்க என்ன மறைக்கிறீங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுன்னு தான் இருக்கிறேன். இன்னும் பெரிய புத்திசாலி மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்றீங்க. இப்ப என்னங்க பண்ணுவீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏய், எதுக்கா இப்ப கத்துற? கத்தாம என்னப்பா பண்ண சொல்றீங்க? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? பணத்தை ஏமாத்தி விட்டு வந்திருக்காங்கப்பா. அவன் கொஞ்சம் முடியுமா அவங்கள? விடுறா. பிரமாத பணம் 1.5 லட்சம் ரூபாய். இதை போய் இவ்வளவு பெருசு பண்ணிட்டு இருக்க? அப்பா 1.5 லட்சம் ஒண்ணு சாதாரண பணம் கிடையாது. எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த என் ஆட்டோ வித்து கொண்டு கொடுத்த பணம் பாது. எவ்வளவு சொல்லிருப்பேன் கேளுங்க. படிச்சு சொன்ன வேணானு இப்ப யார் ஏமாந்து நிக்கிறது? சொல்ற பச்சு கேட்டா தானே, என்ன மதிச்சா தானே? 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா தெரியாம தொலைச்சிட்டேன்ப்பா. எப்படி தெரியாம? அதை நான் தொலைச்சதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க இவங்க? எப்படிலாம் என்ன அவமானப்படுத்தினாங்க. அது எப்படி 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 சிட்டிக்க போட்டு கட்ஸ் இருந்தா உன்னால சம்பாரிச்சு திருப்பி கொடுக்க முடியும்னு கேட்டது இவங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என் ஆட்டோவை வித்து நான் காசை கொண்டு வந்து கொடுத்தா அந்த காசை அவங்க தொலைச்சிருக்காங்க. இப்ப நான் சும்மா இருக்கணுமா? இப்ப கூட இவங்க பாட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போயினே இருக்கிறாங்க. சொன்னாங்களா என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, ஏதாவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் மட்டும் எப்போ தெரியாம 5 லட்சம் ரூபாய் தொலைச்சேன் பாத்தீங்களா, அதை மட்டும் குத்தி 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 காமிச்சுட்டே இருப்பாங்க. என்னம்மா வேதா, ஏமா இப்படி எல்லாம் பண்ண? பேச மாட்டாங்க. அப்ப இவங்க பேசவே மாட்டாங்கப்பா. ஏன்னா அவங்க கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்லலாம் தெரியாது. வேண்டாம்டா, விடுறா. சொல்றேன் இல்ல, விடுறா, அப்புறம் பேசலாம்டா. எதுக்குப்பா விடணும்? ஏன் பணத்தை தொலைச்சப்ப நானும் நொந்து போய் தானே இருந்தேன். அப்ப இவங்க அமைதியா இருந்திருக்கலாம்ல? இல்லையே. இதெல்லாம் என்ன நியாயம் எனக்கு புரியல. ஆனா நாங்க மட்டும் அமைதியா இருக்கணும், இவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஏன் எங்களுக்குலாம் வலிக்காதா? எங்களாம் வந்து இந்த சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? பத்திரத்தை வச்சு நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாப்பா? அதை ஒழுங்கா வாங்கிடலாம்ல? வாங்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய ஆள் இவங்க, கௌரவ பிரச்சனை, எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமா அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் முட்டாள்தனமா எங்க போய் காசை ஏமாந்து வருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணும். உங்களாண்ட தாங்க கேள்வி கேட்டுக்கிறேன், பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அதான்ப்பா காட்டு கத்துக்கிறேன்னு ஏதாவது பதில் சொல்லலாம் பாத்தீங்களா? பேச மாட்டாங்க. பதில் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவா? நான் எதை சொல்ல வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்றீங்களே, இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? படிச்சுக்கிறீங்களே, அறிவில்ல? என்னடா பேசுற நீ? அப்பா நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன பதில்? பணத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என் பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்கன்றல்ல, என்ன சொல்ல போறீங்க? உங்களை வாங்க கேட்கறேன், சொல்லுங்க. நான் என்னப்பா பண்ணுவேன்? இவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, விரதம் மயக்க விட்டு உள்ளாம என்ன பண்ணுவாங்க? என்ன எல்லாம் போய் எந்திரிச்சு போ. அப்ப நான் என்னப்பா அதுக்கு? போய் எந்திரிச்சு போன்னு சொல்றேன். போ. போடா சுரக்கில போ. டேய் சுந்தர், சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்றப்பா. என்னடா பண்றவங்க? தண்ணி கொண்டு எவ்வளவு நேரம் பாக்குறேன்ப்பா. தண்ணி கொண்டு வாம சீக்கிரம்.
I love you. I love you so much. I love you, Vedachi. I love you. எல்லாமே கனவா? இப்ப கூட நீங்க பக்கத்துல இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இருக்குன்னு தோணலையாங்க? வேதா, இந்தாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்க. எதுக்கு மாமா? உனக்காக தாமா உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கா இல்ல? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பாவம், ரொம்ப வேலை செய்யற, அதிக வேலையெல்லாம் செய்யாத. என்ன என்னது? எந்த வேலையும் செய்யாதையா? அப்புறம் நான் தான் கஷ்டப்படணுமா? ஏதாவது இருந்தா கல்பனா செய்வா. ஓகேமா? சரிங்க மாமா. வேதா, சாப்பிட்டியா? இல்ல மாமா. என்னம்மா இந்நேரம் ஆச்சு இன்னுமா சாப்பிடாம இருக்கிறது? இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா. அப்புறமா சாப்பிடுறது, விரதம் இருக்கிறது இதெல்லாம் வேணாம்மா. உடம்பு ஏற்கனவே வீக்கா இருக்குல்ல. கல்பனா, சீக்கிரம் வேதாக்கு சாப்பாடு போடுமா. போமா, போய் சாப்பிடுமா. வா, வந்து சாப்பிடு. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இஷ்டம். நீ உள்ள வாமா. பாத்தியா கல்பனா, பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு சின்னதா ஒரு மயக்கம் போட்டு அப்படியே சீனியே உல்டாவா மாத்திட்ட பாரு. இதுக்கே மாமனாரு கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றாரு. மா, அவ மேல மட்டும்தான் அக்கறைப்படுவாங்களா? நானும் மயக்கம் போட்டு விடுறேன். எத்தனை பேர் துடிக்கிறாங்கன்னு மட்டும் பாரு. அப்படியா? ஓமேலே பரிதாபப்படுவாங்களா? ஆமாமா, நான் இப்பவே மயக்கம் போட்டு விழுந்து டிராமா பண்றேன். எப்படி துடிக்க போறாங்கன்னு மட்டும் பாரு. சூப்பர் கல்பனா. அப்படின்னா இப்பவே நீ மயக்கம் போட்டு விழு. ஏய், அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, இந்த வீட்ல கொலை விழும். என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா போட பிளான் பண்றீங்களா? ஏய், உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஐயோ மாப்ள, வேதவள்ளி கீழே விழுந்துட்டாங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு அவளை பாக்குறதுக்கு வந்தேன் மாப்ள. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? ஏய், இந்த மயக்க போட்டு விழறது, கையை அறுத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணான்னு கேள்விப்பட்ட தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாகிரதை. கல்பனா, மாப்பு
வைக்கிறாரு ஆப்பு. பின்ன என்ன கொஞ்சம் வரா? ஆமா, நீ என்ன இடையில கட்சி மாறிட்ட? உன்னை வச்சு நான் எதுவும் பிளான் பண்ண முடியாது போல. அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதவா. நான் எப்பவும் உன் கட்சி தான். பின்ன இவளை நம்பி நான் என்ன இந்த வீட்டுல கெட்ட பேரா வாங்க முடியும்? அம்மா